விஜய் வந்து தீவிர அரசியல் வடமொழி முடிச்சாரு. விஜய் வந்து தீவிர அரசியல் ஈடுபடுறாரு. விஜய்க்கு ஒரு ஒட்டுமொத்த கட்சியும் விஜய்க்கு அந்த அழைப்பு இருக்குங்களா? எல்லாரும் ஓரணியில் வர வேண்டும். விஜய்க்கு அழைப்பு இருக்கு. அதில் எல்லோரும் அப்படின்னா அதில் தமிழக அரசியல் கட்சிகளில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்று இணைங்க. முதலமைச்சர் பிரதம மந்திரி பார்த்து வந்ததுக்கு அப்புறமா ஈடியில வந்து மிகப்பெரிய மாற்றம் செந்தில் பாலாஜி அரசுல ஈடியோட ஜாயிண்ட் டைரக்டர் அதே மாதிரி வந்து டாஸ்மாக் ஊழலை கண்டுபிடிச்ச ஜாயிண்ட் டைரக்டர் மாற்றப்பட்டிருக்காங்க. இது வந்து சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் பிரதம மந்திரி சம்பந்தப்பட்ட இந்த சம்பவம் அது இயற்கையாக கூட நடந்திருக்கலாம் அல்லவா? ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வருமான வரித்துறையோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒரு தனி அமைப்பு. அதுல மூத்த அதிகாரி அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக. முருகன் மாநாடு ஏற்பாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. 5 லட்சம் பேருக்கு மேலாக வருவதாக தகவல் இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். உண்மையான திருச்செந்தூர் நடைபெறும் அதாவது வந்து மதிப்புக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நல்ல பக்திவான ஆள். சபரிமலைக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா பக்தி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அப்படிலாம் பேசுறாங்க. ஒரு நேரத்துல அதாவது பிஜேபியில வந்து குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்க தான் பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க, எதிர்கட்சியை சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து பல வழக்குகள்ல திமுக நிர்வாகிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதை எப்படி பாருங்க? இன்னைக்கு திமுகவில் தானே எல்லா குற்றங்களுமே நடைபெறுது. அவங்களுடைய ஆட்சியில தான் நடைபெறுது. பாலியல் வன்கொடுமை, மது பழக்க வழக்கு, சட்டம் ஒழுங்கு சீரில்லை, கட்ட பஞ்சாயத்து எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நடைபெறுது. டைம் ஆச்சு. நிறைய அண்ணாமலை பிறந்த நாள் எங்களது மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பிறந்த நாள். நான் ஏற்கனவே காலையில் போன்ல வாழ்த்து சொல்லிட்டேன். கோயிலில் இருக்கிறாங்க. உங்கள் சார்பாகவும் இந்த மீடியா வாயிலாகவும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் உயர்ந்த பதவிகளும் வர வேண்டும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சி கலந்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை அவர் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ 2-3 நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. நாளைக்கும் வருவாங்க. எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து கலந்து. வரக்கூடிய 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக இருக்கிறது. அண்ணாமலை இருந்தபோது தமிழ்நாடு பாஜக வந்து அதிரடியான நடவடிக்கைகள், அதிரடியான பேச்சுக்கள் இருந்தது. நீங்க வந்து பொறுப்பேற்றா சாப்காரரா எல்லா கட்சியிலுமே அரவணைச்சு டிஎம்கே சாப்காரரா எல்லாருமே அதாவது ஒவ்வொருடைய வழிமுறைகள் ஒவ்வொருத்தரும். சில பேர் அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. நான் கொஞ்சம் மெதுவா பேசுவேன். உங்கள்கிட்ட அதிரடி அரசியல்